பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்து வருகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஆஸ்திரேலியா லீக் சுற்றின் 26வது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் மோதியது. இதில் பங்கேற்க வந்த ஆஸ்திரேலிய அணி வீராங்கனைகள் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தனர். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி அவர்கள் தங்கியிருந்த ஓட்டலுக்கு அருகே உள்ள காஃபி ஷாப்பிற்கு சில வீராங்கனைகள் சென்றனர். அப்போது அங்கே பைக்கில் வந்த நபர் 2 ஆஸ்திரேலிய வீராங்கனையரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். ஒரு வீராங்கனையிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கூச்சலிட்டதுடன் அணியின் பாதுகாப்பு அதிகாரியின் உதவியை நாடினார். அதற்குள் அந்த நபர் தப்பியோடியது தெரியவந்தது. இதுகுறித்து மத்திய பிரதேச கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளின் உதவியுடன் ஆஸ்திரேலியா அணி நிர்வாகம் போலீசில் புகார் அளித்தது. இதன்படி போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பாதிக்கப்பட்ட 2 வீராங்கனைகளிடம் உதவி போலீஸ் கமிஷனர் ஹிமானி மிஸ்ரா வாக்குமூலம் பெற்றார். தொடர்ந்து சம்பவ இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது பைக்கில் வந்த நபர் ஆசாத் நகரை சேர்ந்த அகில்கான் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது நடவடிக்கையின் போது அகில்கான் தப்ப முயற்சித்த நிலையில் தடுக்கி விழுந்து அவனுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இது தவிர ஆஸ்திரேலியா வீராங்கனைகளுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து மத்திய பிரதேச அரசு ஆய்வு செய்து வருகிறது.